الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினிய நல்லடியார்களே, நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தஅவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இந்த வாசகம் சம்பந்தமான அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒரு சில விஷயங்களை திருந்திக் கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து இன்று இன்ஷா அல்லாஹ் பஸ்மலா என்று சொல்லப்படக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை பற்றிய ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நேற்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இந்த வாசகத்தின் அடிப்படையில் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும் என்ற முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்துரைப்பதாக குர்ஆனுடைய வசனங்களை முன்கூட்டியும் எடுத்து காண்பிச்சிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்புவேன். ஷைத்தான் ஒவ்வொரு தினமும் காலையில தன்னுடைய படைய திரட்டி தன்னுடைய படை மக்களுக்கு அவனுடைய ஷைத்தான்களுடைய சிறிய ஷைத்தான்களை நிப்பாட்டு வச்சு சொல்லுவான், மை யுதில்லு அல் யௌம முஸ்லிமன் உல்பிசஹு அத்தாஜா. இன்று யார் ஒரு முஸ்லிமை வழி கெடுத்து விட்டு வருவாரோ அவருக்கு நான் ஒரு கிரீடத்தை தலையில் அமைப்பேன். அப்ப ஒரு முஸ்லிமுடைய வழிகேட்டுக்கு எந்த அளவுக்கு மும்முரமாக ஷைத்தான் இருக்கிறான், அந்த ஷைத்தான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஷைத்தான்களிடம் இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கிறான் அப்படின்னா இதனுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான எதிரியாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தானோ அவனுடைய செயல்கள் திட்டங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. நபி சொல்லி கொடுப்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஷைத்தானும் அதிகாலையில சொல்லுவான், இன்னைக்கு யாரு ஒரு முஸ்லிமை வழி கெடுத்து விட்டு வருவீங்களோ அவங்களுடைய தலைகளை ஒரு கிரீடத்தை நான் மாட்டி விடுவேன். இது அவங்களுக்கு ஒரு கௌரவமாக அவன் கொடுப்பான், பரிசாக கொடுப்பான். முஸ்லிமுடைய வழிகேடு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு. ஆக அப்படிப்பட்ட ஷைத்தானை விட்டு கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட நிறைய பாதுகாவல் தேடணும் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்ணியமான அழகான பெயர்களாகிய ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ், இந்த பெயர்களை கொண்டு நாம் அல்லாஹ் கிட்ட சொல்றோம், இந்த பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இங்க நம்ம இஸ்லாம் நமக்கு எடுத்து கொடுத்த மிக அழகான சிறப்பு அம்சங்களும் அடங்கி இருக்குது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்துகள்ல இதுவும் ஒண்ணு. அல்லாஹுடைய பெயர்களை நமக்கு அல்லாஹ் அறிமுகம் பண்ணி கொடுத்திருக்கான். வெறும் அல்லாஹ்ன்ற வார்த்தை மட்டும் அல்லாம இன்னும் 99 பெயர்கள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆனா 99 பெயர்கள் மட்டும் தானா இருக்குன்னு கேட்டா அதுவும் கிடையாது. அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்கறிந்தது. அல்லாஹ் மட்டுமே இதை பத்தின இல்மு உள்ளவன். நமக்கு அல்லாஹ் தெரிவித்து கொடுத்தது அவனுடைய பெயர்களில் 99 பெயர்களை மட்டுமே. இப்படி இந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கணும், இந்த பெயர்களை கொண்டு நாம் அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும். அப்ப இந்த பெயர்களை கொண்டு பிஸ்மில்லான்னு சொல்லும் பொழுது நபியுடைய பழக்க வழக்கங்களையும் பார்க்கலாம். எந்த ஒரு செயலா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லாம ஆரம்பிக்க மாட்டாங்க. நபி இதுவும் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லப்படலையோ அந்த செயல்ல பர்க்கத்துகள் இருக்காது. அந்த செயலுக்குள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நலவுகளை நாட மாட்டான். அப்ப பிஸ்மில்லாவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது. ஆனா எல்லா இடத்துலயும் பாருங்க, பிஸ்மில்லா 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 தான். எதுவுமே எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் ஆயிருக்காது முன்னாடி. ஆனா அர்த்தங்கள் ரீதியாக மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப குர்ஆன் ஓதும் பொழுது பிஸ்மில்லா சொல்றோம் அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை கொண்டு குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறேன். இது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும் பொழுது பிஸ்மில்லா சொல்றோம் அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை கொண்டு வெளியே செல்ல ஆரம்பிக்கிறேன். எந்த வேலையை முன்னோக்கி நாம் பிஸ்மில்லா சொல்றோமோ அந்த வேலையை செய்ய போறோன்ற வார்த்தைகளை நபி சொல்லுவாங்க, இந்த பிஸ்மில்லாலேயே அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். நமக்கு அந்த கஷ்டம் தேவை கிடையாது. நான் இந்த வேலையை செய்ய போறேன், அல்லாஹ் உன் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இந்த சிரமம் நமக்கு கிடையாது. இது ஒண்ணு. இப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்றது முதல்ல புரிஞ்சுக்கணும்.
இப்ப பிஸ்மில்லாஹ்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த ரஹ்மானிர் ரஹீம் உடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். சூரா ஃபாத்திஹாவுடைய தனி வசனமாக இருக்க ரஹ்மானிர் ரஹீம், இந்த அந்த இடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான ஒரு சிறு விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சம்பந்தமாக எப்படி நாம அஊது பில்லாஹ்க்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ, இது ஒவ்வொரு வாட்டியும் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓதப்பட வேண்டிய வாசகமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சம்பந்தமாக உலமாம் பெருமக்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னென்ன கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய ஒரு பங்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்கா, குர்ஆனுடைய ஒரு வசனமா அப்படின்னு கேட்டா தாராளமாக சொல்லலாம். குர்ஆனுடைய ஒரு வசனமாக இருக்குது. எங்க இருக்கு? சூரத்து நம்லுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கடிதத்தை பத்தி பேசும்பொழுது சொல்லுவான், இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய ஒரு வாசகத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இடம் பெற்றிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒவ்வொரு சூறாக்களுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லாஹ்ன்ற வார்த்தைகள் இருக்குது. சூரா ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் உடைய வாசகம் இருக்குது. சூரா தௌபாவுக்கு முன்னாடி மட்டும் பிஸ்மில்லாஹ்ன்ற வாசகம் இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுக்கான அர்த்தமே என்ன? அல்லாஹ்வுடைய கண்ணியமான திருப்பெயர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை நாடுறோம், அல்லாஹ்வுடைய உதவிகளை நாடுறோம். இதுதான் பேசிக்கான அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயர்களான அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பெயர்களை கொண்டு யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற. என்ன அர்த்தம் இதுக்கு? உன்னுடைய பரக்கத்துகள் வேணும் யா அல்லாஹ் எனக்கு, இதுல உன்னுடைய உதவிகள் வேணும் யா அல்லாஹ் இந்த விஷயத்துல எனக்கு. ஆனா இந்த பரக்கத்துகள் ரஹமத்துக்கான இந்த வாசகம் சூரத்து தௌபால மட்டும் இருக்காது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அழகா புரிஞ்சுக்கலாம். சூரா தௌபாவுடைய விளக்கம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சக்கட்ட கோபத்துல இருந்து பேசுவான். முனாஃபிகீன்களுடைய செயல்கள்னால அல்லாஹ்வுடைய கோபங்கள் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அல்லாஹ் அந்த வாசகங்கள்ல சபிப்பான் அந்த மக்களை. அப்ப எந்த வாசகம், எந்த சூரா, எந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய சபித்தலை கொண்டு ஆரம்பிக்குதோ அந்த சூராவுடைய ஆரம்பத்துல பிஸ்மில்லா சொல்லப்பட தேவை கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய சாபத்தை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய சாபத்துல யா அல்லாஹ் பரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு உதவி புண்ணு சாபத்துல, இந்த மாதிரி நமக்கு அனுமதி கிடையாது. அதனாலயே சூரா தௌபாவுக்கு முன்னாடி மட்டும் 114 சூறாக்கள்ல சூரத்து தௌபால மட்டும் பிஸ்மில்லா இடம்பெற்றிருக்காது. புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த கேள்வியா இருக்கிறது, எல்லா சூறாக்களுடைய ஆரம்பத்துல இருக்குது, அப்ப எல்லா சூறாவுடைய வசனமா அதுன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி வரும் பொழுது ஒரு சூரா முடிஞ்சு இன்னொரு சூரா ஆரம்பிக்குதுன்றது நமக்கு நபிக்கு தெரியாது. பொதுவா எதுல கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு சூறாவுக்கும் மறு சூறாவுக்கும் மத்தியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கொண்டு புரிஞ்சுப்பாங்க நபி, இந்த சூரா முடிஞ்சிருச்சு, அடுத்த சூரா ஆரம்பமாக போகுது. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எல்லா சூறாக்களுடைய முதல் வாசகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப எந்த சூறாவுடைய முதல் வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கிடையாதுன்ற ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இதே சூரா ஃபாத்திஹாவுக்கு வரும் பொழுது நம்ம குர்ஆன்லயே படிக்கும் பொழுது பார்க்கலாம். ஒரு சில குர்ஆன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா ஃபாத்திஹாவுக்கு முன்னாடி இருக்கும்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா இருக்கும், சூரா ஃபாத்திஹான்னு சொல்லுவோம் அதுக்கு. அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசகம் முதல் லைன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்கும். அது பக்கத்துல உள்ள ஆயத்து வடிவத்துல ஒண்ணுன்னு போட்டிருக்கும் சில குர்ஆன்ல. இன்னும் பரவலாக பல குர்ஆன்கள்ல பார்க்கும் பொழுது அந்த ஆயத்துடைய வட்டம் காலியாக இருக்கும். அப்ப என்ன இதுல புரிஞ்சுக்க முடியும்னா, உலமா பெருமக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு அம்சமா, முதல் ஆயத்தா? இதுல நிறைய ஆலிம்கள் சொல்லுவாங்க சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் கிடையாது. ஒரு சில ஆலிம்கள் சொல்லுவாங்க சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் தான். சூரா ஃபாத்திஹாவுக்கும் பிஸ்மில்லாவுக்கும் பங்கு இருக்கு, பிஸ்மில்லாவோட தான் சூரா ஃபாத்திஹா ஆரம்பிக்கப்படணும், இப்படின்ற விஷயங்கள் எடுத்து முன்வைப்பாங்க. ஆனா ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவுகள் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுஸில அறிவிப்பாங்க. ஹதீஸ் குதுஸி அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் தான், ஆனா குர்ஆன்ல இருக்காது. குர்ஆனை தவிர்த்து அல்லாஹ் பேசின வார்த்தைகள் நபி சொல்லியிருப்பாங்க. நபியுடைய ஓன் வேர்ட்ஸா இருக்காது, நபியுடைய சொந்த வார்த்தைகளா இருக்காது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளா இருக்கும். அது நபி ஆரம்பிப்பாங்க அல்லாஹ் கூறுகிறான்னு சொல்லி. அப்ப இதை நாம ஹதீஸ் குதுஸின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹதீஸ் குதுஸில நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஃபாத்திஹான்றது
எனக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் இரண்டு பாதியாக நான் பிரிச்சு வச்சுட்டேன். அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை அல்லாஹ்வே கொடுப்பான். அதுல அல்லாஹ் ஆரம்பிப்பான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசகத்தை கொண்டு. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன கொண்டு ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இங்க இருந்து தான் சூரா ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுடைய வார்த்தைகள் தெரிவிக்கல. அல்ஹம்துலில்லாஹ்ல இருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் தெரிவிப்பான் ஹதீஸ் குத்ஸில. பிஸ்மில்லா மட்டும் இருக்காது. அப்ப இதுவே மிகப்பெரிய சான்று. அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கிறான். சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை அல்லாஹ்வே கொடுக்கிறான். ஆனா அங்கேயும் பிஸ்மில்லா கிடையாது. இதுவும் புரிஞ்சுக்க முடியும். இதுல இன்னும் அழகா நம்ம மனசுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, இமாம் இப்னு அப்துல் பர் அலைஹி ரஹ்மத், ரொம்ப பெரிய ஆலிம் அல்ஹம்துலில்லாஹ், அவங்க அழகா சொல்லுவாங்க, சூரா எல்லா விஷயங்கள்லயும் நம்ம பொதுவா நம்பிக்கை என்ன இருக்கு, அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்குனா அல்லாஹ் பாதுகாப்பான், குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். அப்படிப்பட்ட இந்த பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் பொழுது சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமா பிஸ்மில்லா இருக்குது இல்லைன்ற கருத்து வேறுபாடு கொள்றோம்ல, இந்த கருத்து வேறுபாடுகளே நமக்கு போதுமான ஆதாரம் தான் சூரா ஃபாத்திஹாவுடைய வசனம் இல்லைன்றதுக்கு. சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனமாக இருக்குது அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பா பாதுகாத்திருப்பான். நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப கருத்து வேறுபாடுகளே இதுல இருக்கு அப்படின்னா இதுவே நமக்கு போதும். அல்லாஹ்வுடைய வாசகமா இது இருக்காது, சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமா இருக்காதுன்றதுக்கு. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பத்தி பொதுவாக நம்ம ஒரு வாட்டி ஓதும் பொழுதும் கூட அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொல்லுவாங்க, எந்த ஒரு நபர் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறார்களோ, எந்த ஒரு நபருக்கு நரகத்தை விட்டு அல்லாஹ் என்ன பாதுகாத்தணும்ன்ற ஒரு ஆசை கொண்டு இருக்காங்களோ அவங்க நம்பிக்கையோட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை ஓதட்டும். ஏன் ஓதணும், அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பாங்க. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்துல மொத்தம் 19 எழுத்துக்கள் இருக்கு. 19 எழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் பதிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் பாதுகாவலர்களான மலக்குமார்கள்ல ஒரு மலக்குமார்களை அவருக்காக நிர்ணயிக்கிறான். இது நபியுடைய பொதுவான ஹதீஸ்ல பெறப்பட்ட விளக்கம் தான். நபி சொல்லியிருப்பாங்க, ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு இது. குர்ஆன் எந்த வாசகத்தை ஓதுனாலும் அந்த வாசகத்துல உள்ள ஒரு எழுத்துக்கு பகரமாக எப்படி நமக்கு 10 நன்மைகள் கிடைக்குதோ, இன்னொரு சிறப்பு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒவ்வொரு மலக்குமார்கள் நியமிக்கப்படுறாங்க நரகத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக, நரகத்தை தள்ளி வைக்கிறதுக்காக. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வார்த்தைகளை நம்ம சும்மா இருக்கும்போது ஓதுனாலும் சரி, எங்கேயாச்சும் வெளியே போகும்போது ஓதுனாலும் சரி, எப்ப ஓதுனாலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வாக்கு அடிப்படையில 19 மலக்குமார்கள் நம்முடைய நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்காக நிர்ணயிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கலாம். ஆக இன்னும் சிறப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்ப இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த வாசகத்தை நபி எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன், நபி பாத்ரூம் போறதுக்கு முன்னாடியும் கூட பிஸ்மில்லா சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிட்டு போகணும். நபியும் சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு மனுஷன் மத்த மனிதனுடைய பார்வைகள்ல இருந்து மறைந்து இருக்க விரும்புவான் பாத்ரூம் போகும் பொழுது. ஆனா பாத்ரூம்குள்ள ஜின்கள் ஷைத்தான்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப நபி சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதன் பிஸ்மில்லா சொல்லி கழிவறைக்குள் நுழைவானோ அந்த மனிதனுக்கும் மற்ற ஜின்கள் ஷைத்தான்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு திரையை உண்டாக்கிடுவான். எப்படி மனிதர்களுடைய பார்வைகளை விட்டு மறைஞ்சு கழிவறையில் இருப்போமோ அதே போல கழிவறையிலேயே வசிக்கக்கூடிய ஜின்களுடைய பார்வைகளை விட்டு அல்லாஹ் நம்மளை தள்ளி வச்சிருவான், பாதுகாத்துருவான்ற பதில்கள் கொடுப்பாங்க. இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு பிஸ்மில்லாஹ் பத்தி. ஆனா இதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் போதும் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அவனுடைய திருநாமங்கள் நம்ம கத்துக் கொடுத்திருக்கானோ அந்த அளவுக்கு அவனுடைய பெயர்களை முழுமையாக கத்துக்க முயற்சிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான வாசகங்களை கத்துக் கொடுத்து இந்த வாசகங்களை கொண்டு உங்க செயல்களை ஆரம்பிங்க. எந்த செயலா விட இருக்கட்டும், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதுல இருக்கிற பர்க்கத்துகளே தனி. சுப்ஹானல்லாஹ். ஆக எப்பொழுதும் இந்த பிஸ்மில்லாஹுடைய அர்த்தங்களை உணர்ந்து பிஸ்மில்லாவை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக, இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையோடு அதிகமாக நெருக்கத்தை கொண்ட மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.